இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24 புகழ். குறள் எண் 235. நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழுடம்பிற்கு ஆக்கமாகும் கேடும் புகழுடம்பு உளதாகும் சாக்காடும் சதுரப்பாருடையார்க்கு அல்லது இல்லை என்கிறார். ஒருவன் தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுக்கும்போது கேடு விளையும் என்கிறார்கள் சிலர். உண்மைதான். ஏன்னா அந்த பொருளை கொடுத்து கொண்டிருக்கும் போது குறையத்தான் செய்யும், அதனால் கேடு விளையும் என்கிறார்கள். ஆனாலும் அவன் அதை நிறுத்தாமல் அவன் பிறருக்கு கொடுத்துவிட்டு, நிலையில்லாத பொருளை கொடுத்துவிட்டு நிலையான புகழை பெறுகிறான். அதாவது அவனுக்கு பிறருக்கு உதவி அதனால் சாவு வந்தால் கூட, அதாவது சாகா புகழை அடைகிறான். என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. அதாவது செத்தா கூட பரவாயில்லையா, ஆனால் சாகா புகழை அடைய வேண்டும், அதனால் நீ கொடு. அறிவுடையவர்கள் நிச்சயமாக பிறருக்கு கொடுப்பதை நிறுத்த மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த புகழ் அடைந்து விட்டார்கள் அல்லவா. நாம் இனிமேல் என்ன அப்படின்னு கொடுப்பதற்கு தான் மனம் வரும் அவர்களுக்கு. பிறருக்கு தாங்கள் இறக்க நேரிட்ட போதிலும் பிறருக்கு உதவ அஞ்ச மாட்டார்கள் அறிவுடையவர்கள். அதாவது ஒரு மனிதன் புகழோடு வாழ வேண்டும் என்றான், நிச்சயமாக பிறருக்கு கொடுத்து உதவுவதால் தான் அவனுக்கு புகழ் கிடைக்கும். போது அதாவது கல்லறை முதல் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் என்பது சொலவடை. உண்மைதான். ஆனாலும் அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்படி பணம் நமக்கு கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா இறந்து வாழ வேண்டும். இறந்துனா மெல்லினம், இறந்து வாழ வேண்டும், பிச்சை எடுத்து வாழ வேண்டும். அப்படி வாழாமல் வாழ நாம் என்ன செய்ய வேண்டுமா, உழைத்து வாழ வேண்டும். அதைத்தான் வலியுறுத்துகிறார். பெரும்பாலும் எல்லாமே அதைத்தான் வலியுறுத்துகிறார். அதாவது சில்லறை வேண்டும், ஆனால் அதை அற வாழ்க்கையில் பின்பற்றி வாழு, அற வாழ்க்கையில் சம்பாரி. சும்மா ஏதோ ஒரு அமௌண்ட்டு வேறு விதத்தில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை நீ பயன்படுத்தி வளமாக வாழும் என்று எண்ணாதே. எவ்வளவு நாளைக்கு அந்த பணம் இருக்கும், நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். தெய்வப்புலவர் அற்புதமாக, இல்லைன்னா 117 மொழிகளில் தமிழகம் இந்தியா உலகமெங்கும் பரவ முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அதனால் நேற்று கூட ஒரு நம்ம சீரியல் ஒன்று பார்த்துட்டு கூட, ஏங்க துக்கம் வரும்போது சிரிக்க சொல்கிறாருங்க தெய்வப்புலவர், துன்பம் வரும்போது சிரிக்க சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்படி இருக்கையில் ஏங்க நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ எதுக்கெடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, அவரைத்தான் ஒரு மூல காரணமாக வைத்துள்ளார்கள். அதனை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் மாணவ செல்வங்களே, எங்களை பற்றி கவலை இல்லை. மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து அதன்படி தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நிச்சயம் வள்ளுவர் வழியில் வள்ளுவரும் வாசகியும் போல் நன்றாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை வளம் வரும். நாளை அனைவருக்கும் நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.